ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா 5 நிமிஷத்தில் வீட்டில் ஈஸியாக எப்படி பால்கோவா செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கட்டும். நீங்கள் காய்ச்சிட்ட பிறகு சூடாகவும் சேர்க்கலாம், இல்லாட்டி ஆறிட்ட பிறகும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சூடான பால் தான் சேர்த்துருக்கேன். இதை பேனில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இந்த பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து இதோட பால் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக பால் பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் பவுடர் சேர்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் பவுடர் சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வாசனைக்காக நான் சேர்த்துட்டேன். அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு, மறக்காமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பால்கோவா நல்ல மணமாகவும் நல்ல கன்சிஸ்டன்சிலையும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நெய் சேர்த்ததும் பால்கோவா நல்லா ஒன்று சேர முடியுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல மணமாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ நம்மளோட பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. ஒரு 3-4 நிமிஷத்துலேயே செய்து முடிச்சிடலாம். பச்சை ஸ்மெல்லோ இல்லாட்டி நல்லா இருக்காமல் இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கடைகள்லேருந்து பால்கோவா என்ன டேஸ்ட்டில் வாங்குவீங்களோ அதே டேஸ்ட்டில் பால்கோவா இருக்கும். இது செய்யறதுக்கு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். பால் பவுடர், பால், சர்க்கரை மட்டுமே பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் செய்திடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா வாசனை இல்லாத சமையல் எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்திக்கலாம். அது சேர்க்கும் போதும் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மேலே நீங்கள் கார்னிஷிங்க்கு ஏதாச்சும் நட்ஸ் கிரேட் பண்ணி சேர்க்கத்தான் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை இன்றைக்கி. அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம பால்கோவா செஞ்சு சாப்பிட்லாம். எப்போயாச்சும் உங்களுக்கும் பால்கோவா செய்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது என்னென்னா, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன்லேருந்து கோதுமை வாங்கி அரைச்சி கோதுமை மாவை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கக்கூடிய கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா சர்க்கரை பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து பிசையும் போது சப்பாத்தி நல்லா பொன்னிறமாக நமக்கு கிடைக்கும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சர்க்கரை நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு மாவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுதான் அந்த 2வது பொருள். எண்ணெய் சேர்த்து நம்ம பிசையும் போது ரொம்பவே சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் சப்பாத்தி ட்ரை ஆகாமல் ஹார்டாகாமல் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்ததும் கூடவே அந்த ரகசிய பொருள் என்னென்னா தயிர் தான். ஃப்ரெஷ்ஷான தயிர், அதாவது புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 200 கிராம் சப்பாத்தி மாவுக்கு, கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போதுமானது. நீங்கள் தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர் சேர்த்து நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுலேயுமே தயிரும் எண்ணெயும் சேர்கிற அளவுக்கு நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி மாவு பிசையும் போது நார்மலான தண்ணி தான் சேர்த்துப்போம். இதில் முக்கியமாக நம்ம என்ன சேர்க்குறோன்னா சுடு தண்ணி சேர்க்குறோம். சுடு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமான சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கிறதுனால நம்ம கையை இப்போ யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கரண்டியே யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா
1 கப் கோதுமை மாவுக்கு அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டான பக்குவத்தில் நமக்கு மாவு கிடச்சிடும். ஒரு சில சமயங்களில் ஒவ்வொரு மாவுக்கு தண்ணி அளவு வந்து வேறுபடும். அதனால் நீங்கள் தண்ணி வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அதனால் இப்போ கைகளை பயன்படுத்தி நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவு நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கும். இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணுன்ட்டு அவசியம் இல்லை. மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சாலே போதும். அதே மாதிரி 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ பிசையணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நம்ம இந்த மாவு நல்லா ஒன்று சேர வந்து பிசைஞ்சாலே போதும். ஏன்னா நம்ம இதில் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக வரதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம். இதனால் நமக்கு பிசைகிற வேலை ரொம்பவே மிச்சமாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாவு எந்த பக்குவத்தில் இருக்குன்ட்டு. நம்ம கையில் லைட்டாக ஒட்டி வரும் பாருங்கள். கொஞ்சம் நார்மலாக நம்ம தண்ணி சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக இல்லை தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவை அழுத்தினீங்கன்னா கையில் ஒட்டி வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த மாவு முழுக்க படுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா மாவு வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ இந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். டைம் இல்லாதவங்க குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுங்க. இது வந்து நார்மலாக செய்கிறவங்கன்ட்டு இல்லை. ஆஃபீஸ்க்கு போகிறவங்க கூட முந்தின நாள் நைட்டோ இல்லாட்டி எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 2லேருந்து 3 நாள் வரைக்கும் மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். அதே சமயம் நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியும் கரெக்டாக இருக்கும். நல்லா மாவோட ஊறி கையில் ஒட்டவும் ஒட்டாது. இந்த டைமில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி உருட்டுறதுக்கு முன்னாடி கட்டையிலையும் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே சமயம் மாவுலேயும் கொஞ்சம் மாவு வந்து டிப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம உருட்ட ஆரம்பித்தோன்னா ஓரங்களில் விரிசலும் இருக்காது. அதே சமயம் மாவும் கட்டையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னுமே கொஞ்சம் மாவு வந்து தூவி தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு விரிசலே இல்லாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தின்னாக நம்மளால் சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ண முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக ரவுண்டாக கிடச்சிருக்கு. அதே சமயம் ஓரங்கள்லேயும் விரிசல் இல்லாமல் இருந்திருக்கு. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இது வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைகள் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு எண்ணெய்லாம் விடாமல் நம்ம சப்பாத்தி மாவை வந்து வச்சிடலாம். இது ஓரளவுக்கு சூடாகிட்ட பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சப்பாத்திக்கு வந்து நீங்கள் எண்ணெயே இல்லாமல் கூட சுடலாம். விருப்பப்படுறவங்க எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து எண்ணெய் அப்ளை பண்ணணுன்ட்டு இல்லை, எண்ணெய் இல்லாமலே இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணும்போது ரொம்பவும் எண்ணெய் ஊற்றிடாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மேலே தேய்ச்சா மட்டும் போதும். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்ச உடனேன்ட்டு இல்லை, மறுநாள் எடுத்து வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாலாம் ஆகிடாது. அதே சமயம் ஹார்டாகவும் ஆகாமல் செய்தப்போ எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் மறுநாளும் இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களாம் இந்த மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தயிர், சுடு தண்ணி, எண்ணெய், சர்க்கரை இது 4 பொருட்களும் சேர்த்து சூப்பராக சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி சாஃப்டான சப்பாத்தி நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்தது என்னென்னா, சாதம் மீதமாகிட்டால் அதை வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நேற்று சாதம், நேற்று நைட்டே நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் ஓட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதோட பழைய சாதத்தை தண்ணியெலாம் வடிச்சிட்டு சாதம் மட்டும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம், அதாவது சமையல் சோடா.
அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் இதை ஓட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் இருக்க வேண்டாம், அதே மாதிரி சாதமாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து இது நான் பால் கவரில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் முறுக்கு குழாயிலையோ இல்லாட்டி பைப்பிங் பேக்லேயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கையிலேயே கூட கிள்ளு வத்தல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பால் கவரில் சேர்த்துட்டு உங்களுக்கு வேண்டிய ஷேப் அண்ட் சைஸில் நீங்கள் சுற்றி விட்டுக்கலாம். நான் சிம்பிளாக இன்றைக்கி முறுக்கு மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன். இது நீங்கள் சின்ன சின்னதாகவும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக இருந்தால் நீங்கள் ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவரில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால தட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் 4 தட்டில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே பிழிஞ்சிட்டதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் பிழிஞ்சு வச்ச முறுக்கு வத்தலை மாடியில் காய வச்சுக்கிறேன். அப்படியே காய வச்சிடாமல் மேலே ஒரு மெலிதான கிளாத் போட்டுக்கிட்டிங்கன்னா டஸ்ட் எதுவும் மாவில் படாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ மண்ணோ டஸ்ட்டோ எதுவுமே வத்தல் மேலே படாது. இதை ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா காஞ்சிடுச்சுன்னா 2 நாள் வச்சுக்கோங்க, இல்லாட்டி 3 நாள் கூட காய வச்சுக்கலாம். இது காஞ்சிட்ட பிறகு இது எல்லாமே ஒரே தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இதை பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வத்தல் செய்கிறதுக்கு கஞ்சி காய்ச்ச வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவும் வேண்டாம். சாதம் மீதமானாலே போதும். அதுவும் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சாதம் மீதான் கூட ஒரு 10-15 வத்தல்னு சொல்லிவிட்டு நம்ம சின்ன சின்ன தட்டில் வெயில்லையோ இல்லாட்டி பால்கனிலையோ இல்லைனா வீட்டில் ஃபேனுக்கு கீழே கூட வச்சிடலாம். நீங்கள் ஒரு 2-3 நாள்லேயே நல்லா காஞ்சி வந்துடும். இதுக்கு ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. மீந்த சாதத்தை ஒரு நிமிஷத்தில் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்தாலே போதும். நமக்கு வத்தலுக்கான மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், மொத்த வத்தலும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட சின்ன சின்னதாக ஒரு 50 வத்தல் கிட்டே எனக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இனிமேல் அடுத்த முறை சாதம் மீதமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி வத்தல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் சாதத்தோடவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னென்னா, அரை மணி நேரத்தில் தயிர் எப்படி துவைக்கலாம் அப்படின்ற டிப் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த பாலை நான் காய்ச்சிக்கிறேன். காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு பொங்க வச்சுக்கிறேன். பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ நமக்கு தயிர் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ 5 நிமிஷம் பால் நல்லா கொதிச்சிட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெதுவெதுப்பாக இருக்கிற அளவுக்கு நல்லா ஆற வச்சுக்கிறேன். இந்த டைமில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இந்த தயிரை பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலில் இந்த தயிர் நல்லா முழுக்க கரைஞ்சி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால தயிர் அங்கங்கே கட்டி இல்லாமல் ஈவனாக நமக்கு கெட்டியாக தோஞ்சு வரும். இப்போ இந்த பாலை வேறொரு பாத்திரத்துக்கு ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே வச்சு தட்டு போட்டு மூடி, அதுக்கடுத்து இட்லி பாத்திரமும் மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தயிர் துவைக்கிறதுக்கான ஹீட் இந்த பாலுக்கு கிடச்சி சீக்கிரமே தயிர் தோஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்டீமர் பிளேட்டுக்கு மேலே பாலை வச்சுருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு தயிர் தோஞ்சு வரும். இப்போ அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்மளோட தயிர் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஆறிட்ட பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த தயிர் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம செய்திடலாம். டேஸ்ட்டும் அப்படியே தயிர் எப்படி நம்ம நார்மலாக துவைக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி தினமுமே தயிர் செய்யணும்னு நான் சொல்லலை. என்னைக்காச்சும் தயிர் உறவிட மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தயிர் அவசியம் வேணும்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் அரை மணி நேரத்துலேயே தயிர் துவைச்சி எடுக்கலாம். ரொம்பவே கெட்டியான க்ரீமியான தயிர் நீங்கள் செய்து முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.